ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கைக்காக கிடையாது. ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. ஆழமான அனுபவங்கள் நிறைந்த ஒரு மனிதர்களாகத்தான் நீங்கள் சிறு வயதிலிருந்து வளர்க்கப்பட்டு வருவீங்க. அதனால தான் மற்றவங்கள் அனுபவிக்காத விஷயங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை ஒரு நேர்கோடு போல யாருக்குமே தெரியாது. அது ஒரு சுழல் போல ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஒரு நேரம் பார்த்தால் நன்மைகள் நடக்கும். திடீரென்று அந்த நன்மைகள் உங்களுக்கு எதிராக கூட மாறிவிடலாம். பணம் கிடைக்கும். அந்த ஒரு பணம் உங்களுக்கு ஏதாவது ஒரு திடீர் செலவுகள் ஏற்பட்டு அந்த ஒரு பணமும் அதற்காக செலவழிந்து விடும். இந்த மாதிரியான நிறைய அனுபவங்கள், நிறைய வாழ்க்கை பாடங்கள் என அனைத்தையுமே கற்றுக்கொண்ட ஒரு மனிதராகத்தான் நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. இதெல்லாம் ஒரு சுழல் போல ஓடிக்கொண்டே இருக்கும். மேலே போகும். திடீரென்று கீழே உங்களுடைய வாழ்க்கை விழுந்துவிடும். மீண்டும் நீங்கள் எழுந்து ஓடுவீங்க. இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையில பல கேள்விகள், பல குழப்பங்கள் அனைத்திற்கும் நீங்க ஆளாக்கப்படுவீங்க. இந்த ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப திரும்ப தோல்விக்கான காரணங்கள் ஏன் தெரியுமா ஏற்படுகிறது? இது வெறும் உங்களுடைய தவறுகள் மட்டும் கிடையாது. இது ஒரு கர்மாவின் ஒரு பாதையாக இருக்கும். நீங்கள் யாரையும் எளிதாக நம்ப மாட்டீங்க. ஆனால் ஒரு முறை நீங்கள் நம்பி விட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு நபரை உங்களுடைய உலகமாக நீங்கள் மாற்றி விடுவீர்கள். அந்த ஒரே ஒரு செயல் தாங்க உங்களுடைய பலமாகவும் இருக்கும். அதே ஒரு நேரத்தில் அந்த ஒரு செயல் உங்களுடைய வாழ்க்கையில பலவீனமாக மாறிவிடும். பலமாக இருப்பது என்ன தெரியுமா? நல்ல மனிதர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்றால் உங்களுக்கு பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் அவர்கள் நல்ல மனிதர்களாக இல்லாமல் கெட்ட மனிதர்களாக மாறிவிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகள் நிச்சயமாக ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஏற்பட்டு கொண்டும் இருக்கும். நீங்க எவ்வளவுதான் நன்மைகள் அவங்களுக்கு பண்ணினாலும் அவர்கள் உங்களுக்கு தீமைகள் மட்டும்தாங்க நடக்கணும்னு நினைப்பாங்க. நடக்கிறதுக்காண்டியான சில யோசனைகளையும் சில விஷயங்களையும் செய்யவும் ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். இது ஒரு பக்கம் உங்களுக்கு பலமாக இருந்தாலும் மற்றொரு பக்கம் உங்களுக்கு பலவீனமாக மாறிவிடும். நீங்க நம்பியவங்க ஏன் உங்களை காயப்படுத்தினாங்கன்னு தெரியுமா? அவங்க உங்களை காயப்படுத்த மாட்டாங்க. அவங்க உங்களுடைய உண்மையை பார்க்க வைக்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருப்பாங்க. நீங்க எந்த அளவுக்கு அவங்கள கண்மூடித்தனமா நம்பியிருப்பீங்களோ அந்த அளவுக்கு அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா உங்களை உடைத்திருப்பாங்க. இந்த ஒரு வழி தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விழிப்பாக மாறி இருக்கும். ஏன் இந்த மாதிரி நடந்தது, எதற்காக நடந்தது என்று தெரியாமல் உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமாக ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நம்பிக்கை வைத்து ஏமாந்த வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்கள் ஒரு முறை ஏமாந்திருப்பீங்க. ஏமாந்தீர்கள் இல்லை, பல முறை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏமாந்திருப்பீங்க. ஒரு முறை என்று தவறாக கூறிவிட்டேன். பல முறைகள் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மற்றவங்க மீது நம்பிக்கை வைத்து ஏமாந்திருப்பீங்க. மற்றவங்க கூறிய சில செயல்களால உங்களுடைய வாழ்க்கையில ஏமாந்திருப்பீங்க. பணம் கொடுத்து கிடைக்காமல் கூட திரும்ப வாங்க முடியாமல் பல ஏமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் இந்த முறை வேற மாதிரி இருக்கும் என்று நீங்க நம்ப ஆரம்பிப்பீங்க. அப்படி ஒவ்வொருத்தையும் நம்பி நம்பி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்களும் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்தது. அதுதான் உங்களுடைய மனசு உடைந்தாலும் நீங்கள் மறுபடியும் நம்ப ஆரம்பிப்பீங்க. இதுதான் இந்த விருச்சிகம் ராசிக்காரர்களின் ஒரு மனதாக இருக்கும். பணத்தால உங்களுடைய உறவுகள் எப்படி தெரியுமா உடைந்தது? ஒரு கட்டத்தில் பணம் இல்லாமல் போன போது சிலர் உங்களை மதிக்கவே மதித்திருக்க மாட்டாங்க. நீங்கள் பேசினால் கூட அவங்க பேசக்கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக ஆரம்பித்திருப்பாங்க. இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். பின்னர் உங்களுக்கு சிறிய முன்னேற்றங்கள் வந்ததும் அதே மக்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மாற ஆரம்பித்திருப்பாங்க. இது உங்களுக்கு ஒரு கடினமான ஒரு உண்மையை நிச்சயமா கற்றுக் கொடுத்திருக்கும். அன்பு என்ற ஒரு பெயரில் வரக்கூடிய பல உறவுகள் உண்மையில தேவையின் நிழலாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாம தாங்க இருக்கும். ஆனால் போக போக அது அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஏன் இப்படி நடக்கு, எதனால இப்படி நடக்கு அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள், பல ஏமாற்றங்கள், பல விஷயங்கள் அனைத்தையுமே நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நீங்க நடக்கவும் செய்வீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நடப்பது யாரும் சொல்லாத சில உண்மைகளாக இருக்கும். நீங்கள் வெளியில் அமைதியாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். ஆனால் உள்ளுக்குள்ள உங்களுக்குன்னு பல விஷயங்கள் நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் நடக்கும். அதனை நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள பல ஆச்சரியங்கள், வெளியில் சொல்ல முடியாத ஒரு அனுபவங்களாக கூட அது நிச்சயமாக இருக்கலாம். யாரும் உங்கள் முழு கதையை கேட்க மாட்டாங்க. நீங்கள் பாதியில் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கூட அவங்க அதை கேட்காமல் நடந்து கொண்ட அனுபவங்கள் கூட இருக்கும். நீங்கள் பேசாமல் விட்ட பல உண்மைகள் உங்களை உள்ளுக்குள் அழுத்தி வைத்து கொண்டேதாங்க இருக்கும். பல உண்மைகளை நீங்க மனதிற்குள் மறைத்து வைத்திருப்பீங்க. வெளியில் கூற மாட்டீங்க. உங்களை தவறாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நீங்க உண்மையை கூறணும் என்று நினைப்பீங்க. அவங்களே நம்மளை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சில உண்மைகளை கூட நீங்க கூறாமல் மனதிற்குள்ளேயே வைத்து இருக்கக்கூடிய சில மனிதர்களாக நீங்க இருப்பீங்க. பணம் இல்லாததால் நீங்க சந்தித்த அவமானங்கள் எப்படி தெரியுமா இருந்தது? இந்த ஒரு அனுபவம் தாங்க உங்களை நிச்சயமா மாத்திருக்கும். நீங்க முடிவு செய்திருப்பீங்க. ஒரு நாள்
நான் இதையெல்லாம் கடந்து வருவேன் என்று நீங்கள் நிச்சயமாக முடிவு பண்ணியிருப்பீங்க. ஏன் அப்படின்னா, பணத்தினால் யாரும் மதிக்காமலும், பேசினால் கூட பேசாத ஒரு சூழ்நிலைகள், குடும்பத்தில் கூட ஒரு மதிப்பு என்பது இல்லாமல் இருக்கும். வீட்டுக்கு சாப்பிட போனா கூட யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அதனால இது எல்லாத்தையும் நான் மாற்றணும் அப்படின்னு சில முடிவுகள் நீங்க எடுத்திருப்பீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். அதற்காக நீங்கள் எத்தனையோ தடவைகள் ஓடிக்கொண்டிருப்பீங்க இதுவரைக்கும். ஏன் சாப்பாடு கூட எனக்கு முக்கியம் கிடையாது, எனக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அதற்காக கடின உழைப்பை எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு உங்களுடைய வாழ்க்கையில பணத்தை சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமா வந்திருப்பீங்க. இது வரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன, எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விட்டு விடுங்கள். உங்களுடைய ராசியின் அதிபதி இப்போது உங்களுக்கு சாதகமாக வேலை செய்ய ஆரம்பிப்பாருங்க. செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு சக்தியை எந்த ஒரு நேரத்தில் கொடுப்பார். எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை முன்னேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு உங்களை முன்னேற்றுவதற்கு உதவி செய்து கொடுப்பார். என்ன செய்தால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் என்பதை அறிந்து அந்த மாதிரியான நன்மைகளை உங்களுக்கு தேடி வர வைப்பார். நீங்கள் முன்பு தவிர்த்த முடிவுகளை இப்போது எடுக்க ஆரம்பிப்பீங்க. இனிமே நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு இந்த ஒரு நேரத்தில் மறைமுகமான சப்போர்ட் ஆனது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கு தோல்விகளும், எது செய்தாலும் உங்களுக்கு பிரச்சனையாக மட்டுமே இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முடிவுகளை நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. இது உங்களுடைய லக்குக்கான ஒரு நேரம் கிடையாது. நீங்க நினைத்து பார்க்க முடியாத ஒரு மாற்றமாக இருக்கும். நீங்க சரியான ஒரு திசையில் சரியான ஒரு பாதைக்கு நகரும் போது சில விஷயங்கள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் இந்த ஒரு நேரத்திலும் சில விஷயங்கள் தானாகவே உங்களை தேடி வரும். தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகளை சேர்க்க வேண்டுமோ அவ்வளவு நன்மைகளை நிச்சயமாக சேர்க்குங்க. கிரக நிலைகள் இப்போ உங்கள் பக்கம் மாற ஆரம்பித்திருக்கும். இதுவரைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் இனிமே சடன்லியாக எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் எல்லாமே இனிமே உடனே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காது, பொறுமையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். ஆனால் உங்களுடைய கிரகநிலைகள் இந்த ஒரு நேரத்தில் ஒரு கதவை நிச்சயமாக திறந்து வைப்பார்கள். அந்த ஒரு கதவை திறந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கையில மெதுவான ஒரு மாற்றங்கள் என்பது நிச்சயமாக கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து குறைய ஆரம்பித்தே இருக்கும். இதனால உங்களுக்கு நன்மைகள் என்பது நிச்சயமாக மாற ஆரம்பித்திருக்கும். இதனால நீங்களே உங்களை உணர்ந்து கொள்வீங்க. நம்முடைய வாழ்க்கை முன்னேறி கொண்டிருக்கிறது. இனிமே அதை நம்ம எப்படி முன்னேற்றணும், எப்படி அதை நம்ம கைப்பற்றி கொள்ள வேண்டும், எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்களே உங்களுக்குள்ள பல கேள்விகளும் உங்களுக்குள்ள உங்களை நீங்களே தயார் செய்யக்கூடிய ஒரு அனுபவங்களாகவும் நீங்கள் மாறிவிடுவீங்க. ஒரு மாற்றம் மட்டும் கிடையாது, தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் கூட வர ஆரம்பிக்கும். நீங்கள் தினசரி ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள உணர ஆரம்பிப்பீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு முன்னேற்றமாக இருக்கும். ஆனா ஆரம்பத்துல அது எதுவுமே உங்களுக்கு தெரியாமத்தான் இருக்கும். ஆனா போக போக அது அனைத்தையுமே நீங்க தெரிந்து கொள்வீங்க. தெரிந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க தினமும் சிறிய முன்னேற்றத்தை உணர ஆரம்பிப்பீங்க. ஒரு நாள் நீங்க பழைய உங்களை நினைச்சு ஆச்சரியப்படுவீங்க. முன்னாடி எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் போக போக நீங்க பழைய ஒரு மனிதன் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேனா அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்குங்க. உங்களை காயப்படுத்தியவங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறி விடுவாங்க. இன்னும் முறை நீங்க அவங்கள பிடிக்க மாட்டீங்க. அவர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடிக்கொள்வாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க அவங்களை சம்பாதித்துக் கொள்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக நீங்க நிச்சயமா மாறவும் செய்வீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மனிதர்கள் வர ஆரம்பிப்பாங்க. அவங்க உங்களுடைய வாழ்க்கையில கெடுப்பதற்காக கிடையாது, உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்தன்மையாக நிற்பதற்காகவும் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்காகவும் இருக்கக்கூடிய மனிதர்களாக உங்களுடைய வாழ்க்கையில இனிமே அவர்கள் வர ஆரம்பிப்பார்கள். இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டத்திற்கு இனிமே உங்களுக்கு பலனானது கிடைக்கும். எனவே விருச்சிகம் ராசி அன்பர்களே, நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு மனிதர்கள் கிடையாது. நீங்கள் ஒரு
எப்பொழுதுமே மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. நீங்கள் உடைந்த இடத்திலிருந்து தான் உங்களுடைய சக்தியானது இனிமே ஆரம்பமாக ஆரம்பிக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இழந்தது வாழ்க்கை மட்டும் கிடையாது. நீங்கள் பழைய ஒரு நினைவுகளையும் விட்டுட்டு புதிய ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொண்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன, எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி நீங்கள் இன்னும் தெரிந்து கொண்டு மறக்காம நம்முடைய சேனலுக்கு கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம். தான் இருக்கும். ஆனா போக போக அது அனைத்தையுமே நீங்க தெரிந்து கொள்வீங்க. தெரிந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க தினமும் சிறிய முன்னேற்றத்தை உணர ஆரம்பிப்பீங்க. ஒரு நாள் நீங்க பழைய உங்களை நினைச்சு ஆச்சரியப்படுவீங்க. முன்னாடி எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் போக போக நீங்க பழைய ஒரு மனிதன் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேனா அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் உங்களுக்குள்ள நீங்களே கேட்டுக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்குங்க. உங்களை காயப்படுத்தியவங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறி விடுவாங்க. இன்னும் முறை நீங்க அவங்கள பிடிக்க மாட்டீங்க. அவர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடிக்கொள்வாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க அவங்கள சம்பாதித்துக் கொள்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக நீங்க நிச்சயமா மாறவும் செய்வீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மனிதர்கள்